அது ராமச்சந்திரபுரம் கிராமம். தெருவெல்லாம் கலர் கலரான கோலத்தால பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற சில பேர் ஹரிதாசனுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு தெரு தெருவா வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஊருடைய எல்லையில இருக்கிற காமாட்சி அம்மாவோட வீட்டுல மட்டும் சத்தம் பலமா இருந்துச்சு. காமாட்சி அம்மா அவங்க வீட்டுல வேலை பார்க்குற வெங்கடலட்சுமிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னடி வெங்கடலட்சுமி, என்னத்துக்கு அந்த குழம்புக்கு அவ்வளோ புளிய ஊத்தி இருக்க? கொஞ்சம் புளிய குறைச்சிக்கோ. மறுபடியும் நீ கரைக்கிறதுக்கு எடுத்து வச்ச புளிய அந்த டப்பாலேயே போட்டுரு. அம்மா, நாளைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் வராங்க. மீன் குழம்பு நல்லா ருசியா இருந்தாதானம்மா? இப்படி தண்ணி மாதிரி இருந்தா எப்படி? மீன் குழம்புக்கு புளி தேவை. என்ன நினைப்பாங்க? குழம்பு அமிர்த மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. நீ புளி ஊத்துறதுனால ருசி வர்றதில்ல, கை பக்குவத்துல இருக்கிறது. நீ நெய் மேல கண்ணை வைக்காத. மாப்பிள்ளை வந்தா கூட அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமா ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடு. நாராயண திண்ணையில உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்து, ஐயோ கரும, இவளோட பிஸ்னாரித்தனத்தை பண்டிகை அதுவுமா காட்டுறா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில போகி பண்டிகை. ரவி பத்மா 2 பேரும் மாட்டு வண்டியில வந்து இறங்குனாங்க. நாராயண காமாட்சி அம்மா 2 பேரும் அவங்கள போய் கூப்பிட்டாங்க. அட மாப்பிள்ள, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அந்த வண்டிக்காரனுக்கு எதுக்கு 2 ரூபா கொடுத்தீங்க? நடந்து வந்தா நடக்கிறது கூட உடம்புக்கு நல்லது தானே? ரவி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அத்தை, நடக்கிறது உடம்புக்கு நல்லதுதான். பாவம், அவங்களுக்கும் காசு வேணும்ல. இந்தாங்கத்தை, உங்களுக்காக பட்டணத்துல இருந்து மிட்டாய் கொண்டு வந்தேன். ஐயோ மாப்பிள்ள, எதுக்காக இதெல்லாம் கொண்டு வர போனீங்க? சும்மா எதுக்காக காசு செலவு பண்றீங்க? அன்னைக்கு போகி பண்டிகை அப்படிங்கிறதுனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் பெரிய பெரிய கட்டையை கொண்டு வந்து போகி நெருப்ப மூட்டினாங்க. ஆனா காமாட்சி அம்மா சின்ன சின்ன கட்டையை கொண்டு வந்து சின்னதா ஒரு நெருப்ப மூட்டினாங்க. அம்மா, இன்னைக்கு போகி பண்டிகை. என்னம்மா நீங்க நெருப்ப சின்னதா போட்டிருக்கீங்க? பக்கத்து வீட்டு காந்தக்க பாருங்க, எவ்வளவு பெருசா நெருப்பு போட்டிருக்காங்க. அப்ப விறகு கொண்டு வரலையா? காமாட்சி அம்மா ரகசியமா, அட சும்மா இருடி. அவ்வளோ பெரிய பெரிய கட்டெல்லாம் வித்தா காசு எவ்வளவு வரும் தெரியுமா? குளிர் காயறதுக்கு தானே இந்த சின்ன நெருப்பே போதுண்டி. ரவி அதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனா அவனால எதுவும் கேட்க முடியல. இருந்தாலும் ரொம்ப பொறுமையா, அத்தை, உங்களோட போகி அடுப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. பரவாயில்ல, சின்ன நெருப்புல பெருசா நெருப்ப பாக்கலான்னு பாக்குறீங்கல. உங்களோட சிக்கனம் எனக்கு பிடிச்சிருக்கு. காமாட்சி அம்மாவுக்கு அவங்கள புகழ்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியாப்பா, இப்படிதான் சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பொங்கல் நாள் வந்துச்சு. காமாட்சி அம்மா அவங்க கஞ்சத்தனத்தை அங்க காட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க பண்ண முடிவு ஒண்ணுதான், செலவாக கூடாது. ஆனா மாப்பிளைக்கு நல்லபடியா மரியாதை பண்ணணும். சாப்பாடு நேரத்துல எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்தாங்க. மாமனாரும் மருமகனும் ஒன்னா உட்காந்துருந்தாங்க. பத்மா அவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தா. பக்கத்துல காமாட்சி அம்மா இருந்தாங்க. எங்க இந்தாங்க லட்டு, சுட சுட இருக்கு. ரவி சிரிச்சுக்கிட்டே, அத்தை, இந்த லட்டு ரொம்ப கட்டியா ரொம்ப பாரமா இருக்கு. இத மட்டும் சண்டைக்கு உபயோகப்படுத்தினா நம்ம எதிரிங்களை கூட சாவடிக்கலாம். எல்லாரோட தலையும் உடைஞ்சிரும், அவ்வளோ கட்டியா இருக்கு. அதை கேட்டு மாமனார் சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப காமாட்சி அம்மா, அப்படிதான்ப்பா, கட்டியா இருக்கணும், அப்பதான் பல்லுக்கு பலம் கிடைக்கும். அத்தை, எனக்கு இந்த நீங்க வச்சிருக்கிற சாம்பாரை பார்க்கும்போது கங்கா தண்ணிய பாக்குற மாதிரி இருக்கு. இதுல அவ்வளோ தண்ணி இருக்கு. இதுல தேடி பார்த்தா கூட கொஞ்சம் கூட பருப்பே இல்ல. அதை கேட்டு பத்மா, ஏமா பருப்பு குழம்புக்கு நிறைய தண்ணி ஊத்திருக்கீங்களா? ஆமாண்டி, மாப்பிளைக்கு ஜீரண சக்தி நல்லா ஆகணும்னு தண்ணி நிறையவே ஊத்திருக்கேன். அத்தை, இந்த சாம்பாரை குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பாட்டுல கலந்து சாப்பிட முடியாது. அடுத்ததா இனிப்பு கொண்டு வந்தாங்க காமாட்சி அம்மா. இப்பதான் அவங்களுடைய உண்மையான கஞ்சத்தனம் வெளிப்பட்டுச்சு. அந்த இனிப்புல நெய்யை தடவி கொடுக்கணும். ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு செட்டு நெய்யை வச்சாங்க. இங்க பாருப்பா, இது சுத்தமான பசு நெய். நிறைய ஊத்தி சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, கொழுப்பு சத்து அதிகமாயிடும். ரவி அந்த இனிப்பை பார்த்தான். அது காஞ்சு போயிருந்துச்சு. அதுல நெய்யை எங்க போட்டாங்க அப்படின்னு அவன் தேட ஆரம்பிச்சான். அத்தை நில்லுங்கத்த, நில்லுங்க. நீங்க ஊத்துற நெய் என்னோட ஒப்பிட்டுல நனைஞ்சு போயிட போகுது. கொஞ்சமா ஊத்துங்க. நீங்க பண்றது பார்த்தா கஷ்டம் கூட நம்ம கிட்ட வராது. உங்களோட சிக்கனத்தை பார்த்தா இப்பவே எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கத்த. இந்த தடவை மாமனார் ரொம்ப சத்தமாவே சிரிச்சாரு. காமாட்சி, உன்னை மாப்பிள்ள கிண்டல் பண்றாரு, உனக்கு அது கூடவா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவரு நெய் பாத்திரத்தை வாங்கி மாப்பிளைக்கு ஒரு கரண்டி நெய்யை ஊத்தினாரு. காமாட்சி அம்மாவுக்கு இதயமா நின்னு போச்சு. அட என்னங்க, ஒரு வாரத்துக்கு தேவைப்படுற நெய்ய ஒரே தடவை ஊத்திட்டீங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. கடைசியில பாயசம். அந்த பாயசம் தண்ணி மாதிரி இருந்துச்சு.
அதுல பால் ஊத்தவே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அத பார்த்து ரவி, அத்தை, இந்த பாயசத்துல பாலை விட சர்க்கரையை விட தண்ணி தான் அதிகமா இருக்கு. பரவாயில்ல, நான் சர்க்கரையை அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு என் மேல நீங்க அதிகமா கவனம் எடுத்துக்கிறீங்க. நீங்க என் மேல ரொம்ப கவனம் எடுத்துக்கிறீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்பதான் காமாட்சி அம்மாவுக்கு ரவி என்ன சொல்றான் அப்படிங்கறதே புரிய வந்துச்சு. அவரு அவங்கள புகழல, அவங்களுடைய குறைய எடுத்து காட்டுறாரு அப்படிங்கறது இப்பதான் அவங்களுக்கு புரியவே செஞ்சது. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஒருக்குள்ள கோழி பந்தயம் நடக்குது அப்படின்னு சொல்லி மாமனாரும் மருமகனும் அதை பார்க்க போயிட்டாங்க. அப்பல வெளிய போறீங்களா? சரி, பத்திரம். ஜோப்ல இருக்கிற காசை எந்த காரணத்தை கொண்டும் செலவு பண்ணாதீங்க. சரிங்கத்த, இருந்தாலும் பண்டிகை இல்லையா, அப்படியே பார்த்துட்டு வரோம். சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ரவியோட கையில 2 சேவல் இருந்துச்சு. மாப்பிள, இந்த கோழிய போட்டியில ஜெயிச்சிங்களா? இது ரொம்ப விலைவாசியான கோழி. ஐயோ அத்தை, நான் விளையாடி இந்த கோழிய ஜெயிக்கல. 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இத இன்னைக்கு குழம்பு வச்சு எல்லாருக்கும் கொடுங்க. பண்டிகை அதுவுமா இந்த மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். காமாட்சி அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்னது 500 ரூபாவா? ஐயோ கடவுளே, சாதாரணமா ஒரு கோழி வாங்கினாவே 200 ரூபா இருக்கும். நீங்க எதுக்காக 500 ரூபா கொடுத்து கோழி வாங்குனீங்க? அதிகமாயிடுச்சு அப்படின்னு புலம்புனாங்க. ரவி காதுல அது விழுந்துச்சு. அத்தை, பணம் அப்படிங்கிறது சாதாரணமான காகிதம் தான். பணத்தை எப்ப வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம். ஆனா சந்தோஷத்தை வயசு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதனாலதான் கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் நல்லபடியா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். என்ன மாப்பிள்ள, என்ன பிஸ்னாரின்னு சொல்றீங்களா? ஐயோ அத்தை, நான் அப்படி உங்களை சொல்ல வரல. மத்தியானம் எனக்கு சாப்பிட நீங்க சாம்பார் கொடுத்தீங்க. அந்த சாம்பார்ல என் வயிறு நிறைஞ்சிருந்தாலும் என்னோட மனசு நிறையவே இல்ல. நம்ம சிக்கனமா இருக்கிறோன்ற பேர்ல இந்த மாதிரி செய்யறது தப்புங்கத்த. நம்ம சேர்த்து வச்ச பணம் எப்போ நம்ம கூட வராது. நம்ம சேர்த்து வச்ச அன்பு தான் எப்போ நம்ம கூடயே இருக்கும். காமாட்சி அம்மாவுக்கு வருத்தமா இருந்துச்சு. அவங்க மனசுக்குள்ள ஏதோ குறுகுறுன்னு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ரவி வீட்டோட திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். காமாட்சி அம்மா கையில ஒரு பட்டுப்புடவையும் ஒரு தங்க மோதிரமும் எடுத்துட்டு வந்தாங்க. மாப்பிள்ள, எடுத்துக்குங்க. என்னங்கத்த இது? பட்டு புடவை பத்மாவுக்கு, நகை மோந்திரம் உங்களுக்கு தான். இவ்வளவு நாளா உள்ள வச்சிருந்தேன் கொடுக்கலான்னு, ஆனா கொடுக்க மனசே வரல. நேத்து நீங்க பேசின பேச்சு இன்னைக்கு என்ன யோசிக்க வச்சது மாப்பிள்ள. ரவி ஆச்சரியப்பட்டான். நீங்க நேத்து என் வீட்டுக்கு மருமகனா வந்தவர். நீங்களே இந்த வீட்டுக்காக இவ்வளவு செலவு பண்ணும்போது நான் இந்த வீட்டுக்காரி, இந்த வீட்டுக்காக செலவு பண்ணல எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு நெய் வைக்கிறதுக்கு கூட நான் பின்னாடி முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு நானே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட போறேன். ரவி சந்தோஷமா, அத்தை, உங்களுக்குள்ள ஆன மாற்றத்தை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. காமாட்சி அம்மா சமையல் அறைக்குள்ள போனாங்க. இந்த தடவை பொண்ணை சமைக்க விடல, அவங்களே அவங்க கையால சமைச்சாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு மதிய சாப்பாடு அமிர்த மாதிரி தான் இருந்துச்சு. நாராயணனால இத நம்பவே முடியல. காமாட்சி, இது நீயா? உனக்குள்ள யாராவது தேவதைங்க இருக்காங்களா? இல்லங்க, இது நான் தாங்க. நேத்து மாப்பிள்ள சொன்ன பேச்சால நான் மாறிட்டேன். நம்ம இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடு எப்பவே நம்ம ஞாபகத்துக்கு இருக்கணும். அப்பா பாத்தீங்களா, உங்க மாப்பிள்ள ஒரே நாள்ல அவங்க அத்தைய மாத்திட்டாரு. பத்மா, நான் அத்தைக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. அவங்களோட பிஸ்னாரித்தனத்துக்கு பின்னாடி தான் அவங்க நல்ல குணம் ஒளிஞ்சிருந்தது. எல்லாரும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ரவிய பத்மாவும் ஊருக்கு கிளம்புனாங்க. அப்ப காமாட்சி அம்மா மாப்பிள்ள கிட்ட, மாப்பிள்ள, நீங்க அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் சமைச்சு போடுற, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. ரவி சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பா அத்தை, உங்க கை ருசி சமையல் சாப்பிட கண்டிப்பா வருவேன் அப்படின்னு கிளம்புனாங்க. அப்போ புருஷன் பொண்டாட்டிய பார்த்து, இன்னைக்கு சங்கராந்தி லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. காமாட்சி அம்மா அவங்களுடைய கஞ்சித்தனத்தை விட்டுட்டாங்க. இந்த பொங்கல் பண்டிகையில அவங்களுடைய வீட்டுல ரொம்ப பெரிய மாற்றமே வந்துச்சு. ரவி அவங்க மாமியார குறை சொல்லல, அவங்கள புகழ்ற மாதிரி புகழ்ந்து அவங்க குறைய எடுத்துக்காட்டி அவங்கள நல்லபடியா மாத்தினா. ஒருத்தங்க வழியிலேயே போய் அவங்கள மாத்துறது இதுதான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சிக்கனமா செலவு பண்றது முக்கியம்தான். ஆனா சிக்கனன்ற பேர்ல கஞ்சத்தனம் பண்ணி வயிறுக்கு துரோகம் பண்றது எல்லாம் நியாயம் இல்ல. வீட்டுக்கு வரவங்கள நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும்.
அது ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஒரு காலத்துல பார்க்க பச்சை பசேல்னு அழகா இருந்த அந்த கிராமம் இப்போ வறட்சியில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. 3 வருஷமா அந்த ஊர்ல மழை பெய்யல. அதனால ஊஜனங்களோட முகத்துல கவலையை தவிர வேற எதுவுமே இல்ல. ஒரு படி அரிசிய உயிருக்கும் மேலா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. பசி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சுயநலமா மாத்தும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஊரு தான் உதாரணம். ஒரு நாள் ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே ரங்கையா ராமையா 2 பேர் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னடா ரங்கையா இது, இந்த வருஷமாவது நம்ம ஊர்ல மழை பெய்யணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா வெயில் கொளுத்துறத பார்த்தா நிச்சயமா இந்த வருஷமும் மழை பெய்யாதுன்னு தாண்டா தோணுது. ஆமா ராமையா, வயலெல்லாம் கூட காஞ்சி போய் விரிசல் விட்டுருச்சு. ஆடு மாடுங்களுக்கு சாப்பாடு இல்ல, மனுஷங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, இருக்கிற எல்லாமே தீந்து போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு வாழ்க்கைய பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. அப்ப ராமையா ரங்கையா கிட்ட ரகசியமா, ஆமா, பக்கத்து ஊர்ல இருந்து ஏதோ அரிசி மூட்டைய வாங்குனீங்களாமே, உண்மைதானா? அதை கேட்ட ரங்கையா ஆச்சரியமா சுத்திலும் பார்த்து, அட சத்தமா பேசாத ராமையா, செவருக்கும் காதருக்கும் பசியோட இருக்கிற ஜனங்க வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிற எல்லா அரிசியும் தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க. நான் மட்டுமா? உங்க வீட்டுல கூட தான் இன்னும் அரிசி பருப்பெல்லாம் இருக்காமே. அட அது ஊஜனங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம். ஆனா என்கிட்ட என்ன இருக்கு, நானே பட்னியா தான் இருக்கேன். அப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி தான் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பயம் அவங்கள உண்மைய சொல்ல விடவே இல்ல. அப்பதான் ஊரோட எல்லையில இருந்து ஒரு வயசானவர் ஊருக்குள்ள மெதுவா வந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருந்துச்சு. தோல்ல ஒரு பைய தான் இருந்துச்சு. நடக்க முடியாம ரொம்பவும் சோர்வா அடிமேல அடி வச்சு நடந்து வந்தாரு. புதுசா ஒருத்தர் ஊருக்குள்ள வர்றத பார்த்து அந்த ஊஜனங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா அந்த சோமையா, அட யார் இது, புது ஆள் மாதிரி இருக்கு, இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்காரு? யாரா இருந்தா என்ன, தெரியாம தான் ஊருக்குள்ள வராருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் வாங்க என்ன ஏதுன்னுலாம் கேட்டுறாதீங்க. அப்புறம் பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொன்னா நாம என்ன பண்றது, நமக்கே குடிக்க கஞ்சி இல்லைங்க. ஆமா ஆமா, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆனா அந்த வயசானவர் நேரா அவங்க பக்கத்துல தான் வந்து நின்னாரு. பாவம் அவரு பார்க்க ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவரு ரொம்பவும் கவலையா, ஐயா தொண்டை வத்தி போச்சு, கொஞ்சம் குடிக்க தண்ணி இருந்தா கொடுங்க, சாப்பிட ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க. அப்ப ராமையா கோவமா, எங்களுக்கு எங்க குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, நாங்க எங்க இருந்து குடுக்கறது, போப்போம். ஐயா கொஞ்சம் வடிச்ச தண்ணி இருந்தாலாவது கொடுங்க, 2 நாளா எதுவுமே சாப்பிடலங்க. இங்க பாருங்கய்யா, எங்களுக்கே சமைச்சு சாப்பிட எதுவுமே இல்ல, இதுல உங்களுக்கு என்னத்தை நாங்க கொடுக்கறது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அந்த வயசானவர் எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருந்தாரு. அவரு கண்ணுல கோவம் இல்ல, சோர்வு மட்டும்தான் இருந்துச்சு. அவரு மெதுவா அங்கிருந்து முன்னாடி போனாரு. ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லார்கிட்ட இருந்து வந்த பதில் ஒன்னே ஒண்ணுதான், இங்க எங்களுக்கே சாப்பிட எதுவும் இல்ல, உனக்கு என்னத்த கொடுக்கங்கிறது. உண்மையிலேயே அவங்க வீட்டுல சாப்பாடும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, மோரும் இருக்கு. ஆனா பயம், அந்த பயமும் சுயநலமும் தான் கதவை திறக்க விடல. கடைசியில் அந்த பெரியவர் வேற வழி இல்லாம ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசை கிட்ட போனாங்க. அந்த குடிசையில இருக்கிறது கௌரி பாட்டி. அவங்க அந்த ஊரோட அன்னபூர்ணா தேவி. வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிப்பாங்க. ஆனா வறட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிலைமையும் சுத்தமா மாறி போச்சு. கௌரி பாட்டி திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில இருக்கிற கல்ல பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா வந்த அந்த பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்ப கௌரி பாட்டி அவரை பார்த்து, ஐயோ யார் அது, வயசானவரு, என்னாச்சு அப்படின்னு உடனே உள்ள போய் தண்ணிய கொண்டு வந்து அவருடைய முகத்துல தெளிச்சாங்க. உடனே அவரு கண் திறந்து பார்த்தாரு. அம்மா பசிக்குது, சாப்பாடு. அதை கேட்டு பாவம் கௌரி பாட்டியோட முகமே வாடி போச்சு. அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்தது ஒரே ஒரு கைப்பிடி அரிசி மட்டும்தான். அந்த அரிசியை வச்சுதான் ஒருவேளை அவங்க சாப்பிடலான்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா கண்ணெதிர்க்க பசியில துடிக்கிற அந்த மனுஷனை பார்த்து அந்த பாட்டிக்கு மனசு கேட்கல. அப்ப பாட்டி பாசமா, எழுந்துறீங்க, வந்து இப்படி திண்ணையில உக்காருங்க, கவலைப்படாதீங்க, இருக்கிறத வச்சு ஏதாவது சமைச்சு கொடுக்கறேன். அம்மா ஊர்ல எல்லார்கிட்டயும் கேட்டேன், எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மட்டும் இருக்குமாமா, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலம்மா. அப்ப பாட்டி சிரிச்சுக்கிட்டே, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம்னு பெத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கடவுள் வீட்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு போடாம அனுப்பிடுவோமா? நீங்க கவலைப்படாதீங்க, இருக்கிறது என்னவோ அதை சமைச்சு உங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறேன், நிம்மதியா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. கௌரி பாட்டி எழுந்திருச்சு சமையலறைக்குள்ள போனாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சிருந்த
ஒரே ஒரு கைப்பொடி அரிசியை போட்டு சாதம் வடிச்சாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு கத்திரிக்காயை சுட்டு அத தொக்கு மாதிரி தயார் பண்ணாங்க. அந்த மனம் வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ரங்கையா ராமையாவுக்கு அந்த வாசம் வந்துச்சு. என்ன இது, கௌரி பாட்டியோட வீட்டுல இருந்து நல்ல மனம் வருது. அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சமைச்சிருக்காங்க போல. எனக்கு தெரிஞ்ச அந்த பிச்சைக்காரன் அங்கதான் போய் உக்காந்துக்கிட்டு இருப்பான். இருக்கிற கொஞ்சோண்டு கூட அவனுக்கு கொடுத்துருவாங்க அந்த பாட்டி. பாவம் அப்பாவி அவங்க. கௌரி பாட்டி ஒரு வாழையிலேயே போட்டு அதுல அவங்க சமைச்ச சாப்பாடு கத்திரிக்காய் தொக்க போட்டு கொடுத்தாங்க. சாப்பிடுங்க, நல்லா சூடா இருக்கு, சீக்கிரம் சாப்பிடுங்க. அந்த பெரிய ஒரு பசியோட இருந்தாலும் அத வேக வேகமா சாப்பிடல. ஒரே ஒரு வாய் எடுத்து வாயில வச்சாரு. அம்மா, இது அமிர்த மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த புண்ணியம் உனக்குதாம்மா. அப்பதான் ராமையா சத்தமா கத்தனா. அம்மா, உனக்கு அறிவு இருக்கா? இருக்கிற ஒரே ஒரு கைப்பிடி அரிசியையும் அவருக்காக சமைச்சு கொடுத்துட்டியே, நாளைக்கு சாப்பிடாம இருந்தா யார் பொறுப்பேத்துக்கிறது? ஆமா பாட்டி, நாங்க புத்திசாலிங்கன்றதுனால எங்களுக்கு இருக்கிறத நாங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கோம். நீ அப்பாவியா இருக்க, அதனாலதான் வரவங்க போறவங்களுக்கு இருக்கிறத சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. கௌரி பாட்டி பரிமாறத விட்டுட்டு மெதுவா எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க. இங்க பாருப்பா ராமையா, ரங்கையா, நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை சமைச்சு நான் சாப்பிடாம அந்த பெரியவருக்கு கொடுக்கறேன்னா அது சும்மா இல்லை. எனக்கு பசிக்குதுதான், நாளைக்கு பட்னியா இருப்போன்னு எனக்கு தெரியும் தான். ஆனா கண்ணு எதிர்க்க பசியில ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்காம அந்த அரிசியை நான் எடுத்து வச்சேனா என்னை விட கேவலமானவங்க யார் இருப்பாங்க? அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் அமைதியானாங்க. ஆனா ராமையா மட்டும் அடங்கவே இல்லை. இதெல்லாம் சும்மா கதை, பசி எடுத்தாதானே தெரியும் அந்த சாப்பாட்டோட அருமை. அப்ப அந்த பெரியவர் வெளியில வந்தாரு. அவருடைய கண்ணுல ஏதோ ஒரு விதமான வெளிச்சம் தெரிஞ்சுது. உண்மைதாப்பா, பசிங்கிறது கொடுமையான விஷயம்தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு கொடுமையான விஷயம் இருக்கு தெரியுமா? என்னது? பயம். இன்னைக்கு இருக்கிறத கொடுத்துட்டா நாளைக்கு ஒருவேளை இல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுல எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறீங்களே, அது நியாயம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஏன் பெரியவரே, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சதை நாங்க எடுத்து வச்சுக்கிறோம், தப்பா? தப்பு இல்லப்பா, ஆனா உங்களை மாதிரியே யோசிச்ச ஒருத்தனை எனக்கு நல்லாவே தெரியும். ஊரெல்லாம் வறட்சியில இருக்கும்போது அவன்கிட்ட மட்டும் அரிசி இருந்துச்சு. அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்னு அதை அவனும் சமைச்சு சாப்பிடாம யாருக்கும் கொடுக்காம பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டான். வறட்சியெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா அந்த அரிசியை தைரியமா சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது ஒரே புழு பூச்சியோட இருந்து வீணாவே போயிடுச்சு. இப்போ அவனும் அதை சாப்பிடல, இனிமே அதை சாப்பிடவும் முடியாது, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. அவனுடைய சுயநலமே கடைசியில் அவன் சாக காரணமா இருந்துச்சு. அதை கேட்டு அங்கிருந்தவங்க எல்லாரும் அமைதியா நின்னு அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, இந்த பாட்டிக்கு நாளைக்கு சமைக்க வீட்டுல அரிசி இல்ல. இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை வச்சு எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த சாப்பாடு அமிர்தத்தை விட பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. நீங்க எல்லாரும் வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. யாருக்கு கொடுக்க மனசும் வரல. நிச்சயமா நீங்க ஒளிச்சு வைக்கிற அரிசி உங்களுக்கு பயன்பட போறது இல்ல. அதை நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் தெளிவாவீங்க. அந்த பெரியவர் சொன்னதை எல்லாம் பக்கத்துல இருந்து ராமு அப்படிங்கிற பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்ப ராமு பக்கத்துல வந்து, ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். எங்க வீட்டுலயும் அரிசி இருக்கு. தினமும் ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம சமைச்சு சாப்பிட்டு எங்க பசிய போக்கிக்கிறோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அந்த நிமிஷம் எனக்கு தோணுதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராமு அவங்க வீட்டுக்கு ஓடினான். வீட்டுல இருந்து கொஞ்சம் கெவரு கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுத்து, பாட்டி, இதுல கொஞ்சம் கெவரு இருக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுக்குறீங்களா? இது நான் எல்லாருக்காகவும் கொடுக்கற பங்கு. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல ஒளிச்சு வச்ச கொஞ்சோண்டு அரிசி பருப்பு எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல கௌரி பாட்டியோட வீட்டு வாசல்ல சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து சேர்ந்துச்சு. யாருக்கிட்டயும் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஊருக்கே தேவையான அளவுக்கு பொருள் அங்க இருந்துச்சு. ரங்கையா ராமையா மட்டும் இன்னும் அப்படியே தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற எதுவும் அவங்களுக்கு பயன்படாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரங்கையா, நாம தோத்து போயிட்டோம். அந்த பெரியவர் நம்ம மனச மாத்திட்டாரு. நாம ராட்சசங்களா இருக்கக்கூடாது. வா, போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரங்கையா ராமையா 2 பேரும் அவங்க வீட்டுல இருந்த அரிசியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரே குடும்பமா மாறினாங்க. சாப்பிட வந்த அந்த பெரியவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு கையையும் கழுவுனாரு. நீங்க இந்த ஊருக்கு வந்ததுனாலதான்
இப்போ நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோங்க ஐயா. அதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே, ஆமா, இப்போ இவங்க எல்லாரும் மாறினதுக்கு காரணம் நான் இல்லம்மா, நீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை சமைச்சு எனக்காக போட்டீங்க பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு விளக்கு எரிஞ்சாதான் மற்ற விளக்குங்களையும் எரிய வைக்க முடியும். அத நீங்க தான் நிரூபிச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு விருந்து சாப்பாடே சாப்பிட்டாங்க. அந்த விருந்து சாப்பாடு சாப்பிட்டதுல அவங்களுக்கு மனசும் நிறைஞ்சது, வயிறும் நல்லபடியாவே நிறைஞ்சது. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு அதிசயமா ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருப்பா மாறுச்சு. சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. திடீர்னு மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. 3 வருஷத்தோட வறட்சிய அந்த மழை போக்கிடுச்சு. அங்க பூமியும் ஈரமாச்சு, மனுஷங்களோட மனசும் ஈரமாச்சு. அவங்க எல்லாருமே அந்த வயசானவர் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு தேடினாலும் அவரு மட்டும் கிடைக்கவே இல்லை. அவரு சாதாரண மனுஷன் இல்ல, நிச்சயமா அந்த கடவுள் நமக்கு பாடத்தை கத்து கொடுக்கதான் இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அவரு உண்மையிலேயே கடவுள் தான். கௌரி பாட்டி மட்டும் ஆகாயத்தை பார்த்து மனசார கும்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், பகிர்ந்து கொடுக்க கொடுக்க அதிகமாகிறது பாசம் மட்டும்தான். அன்புதான் இப்ப அவங்க எல்லாரையும் ஒற்றுமையா சேர்த்திருக்குன்னு தெரியும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு மனுஷன் போதும்னு சொல்றது வயிறு நெறிஞ்சா மட்டும்தான், அந்த சாப்பாட மட்டும்தான். வேற எதையுமே போதும்னு சொல்லவே மாட்டான். அந்த சாப்பாடு இல்லாம பசியால தவிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிடி சாப்பாடு போடாம நம்ம வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசி பருப்பு வச்சுக்கிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமா இருக்கலாம்.